الصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام فقال الله تبارك وتعالى يسألونك عن الساعة أيان مرساها قل إنما علمها عند ربي لا يجليها لوقتها إلا هو ثقلت في السماوات والأرض لا تأتيكم إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அருளன்பு நிறையோனின் திருநாமம் போற்றி அவன் தூதன் நபிநாதர் புகழ் பாடி ஏற்றி தியாக செம்மலான இனிய சஹாபாக்களின் சிறப்பை உகந்து இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக எங்கும் நும் நாமம் எழுந்தே ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையை நாயகமே பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள்மலையே இங்கும் வாய் மணக்கும் இனிய சலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸாத்தில் முஹம்மதிய்யா வஃகிஃபிர் லனா மா யகூனு மா கத் கான என்ற சலவாத்தும் சலாம் முசல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் எவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மாலைகளை எல்லாம் மொழிந்தல்வானாக, பொழிந்தல்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, இன்றைய உலகத்தினுடைய பித்தலாட்டங்களுக்கு மத்தியிலேயும் பொய் பிரச்சாரங்களுக்கு மத்தியிலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே கியாம நாளினுடைய விஷயங்களை பற்றியும் அது நடக்க இருக்கக்கூடிய, நடக்க போகின்ற, எப்பொழுது வரும் என்ற வினாக்களுக்கு விடைகளை வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே தந்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அமுத வாக்கு என்று சொல்லக்கூடிய ஹதீஸின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் சத்திய மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத மொழி என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஹதீஸினுடைய தாற்பயங்கள் என்ன, கியாமத் நாளினுடைய விஷயங்கள் என்ன, உலகம் அழியக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் எவ்வாறு அமைய பெறும், எவ்வாறு அமைந்து வருகின்றது, நிகழக்கூடியவைகள், நிகழ்ந்து முடிந்தவைகள், நிகழ இருக்கக்கூடியவர்கள், இப்படி 3 காலத்தில் பொதிந்திருக்கக்கூடிய விஷயத்தில் வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான். வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, நபியே நாயகமே கியாம நாளங்களை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள். ஐயான முர்சாக, அது எப்போது வரும் என்பதும் கேட்பார்கள். கியாம நாள் என்றால் என்ன, அது எப்போது வரும் என்பதாக அவர்கள் கேட்பார்கள். குல், நீங்க சொல்லுங்க, இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அது என்னுடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து அமையப்பட்ட ஒரு விஷயம். லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ, அவனை தவிர, அல்லாஹு தஆலாவை தவிர யாரும் எவரும் அதனுடைய தாற்பயத்தை விளங்கிக் கொள்ள முடியாது, வெளிப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். நபி நாயகம் யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, கியாம நாளை பற்றி அவர்கள் கேட்பார்கள். ஐயான முர்சாக, அந்த கியாம நாள் எவ்வாறு வரும், எப்போது வரும் என்று கேட்பார்கள், காலத்தை கேட்பார்கள். நீங்க சொல்லுங்க, இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அந்த கியாம நாளுடைய தாற்பயம், கியாம நாளுடைய அந்த அறிவு என்னுடைய ரப்பினுடைய புறத்தில் உள்ளன என்று சொல்லிவிட்டு, லா யுஜல்லிஹா லிவக்திஹா, அதனுடைய வக்த் சாஅத், அதனுடைய நேரங்கள் எவ்வாறு வரும், எப்போது வரும் என்று இல்லா ஹுவ, அவனை தவிர யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள்.
எப்படி தெரியுமா வரும்? அது சகுலத்து ஃபிஸ்ஸமாவாத்தி வல்-அர்து, வானங்கள் பூமிகள் கனத்த முறையிலே வரும். அந்த சா என்று சொல்லக்கூடிய கியாமனால் வரக்கூடிய அந்த தொனி, அந்த வெளி தோட்டம் என்பது ஃபிஸ்ஸமாவாத்தி வல்-அர்து சகுலத், வானமும் பூமியும் கடிசானதாக கடுமையானதாக இருக்கும். லா தஅதீகும் இல்லா பக்ததா, திடுக்கமாகவே தவிர வராது. அது திடுக்கத்துடனே வரும். சும்மா சாமாத்தியமாக இந்த சாத் என்று சொல்லக்கூடிய கியாமனால் வராது. இல்லா பக்ததா, திடுக்கத்தை தவிர அது வராது உங்களிடத்தில். யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன், இப்படி தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி கொண்டு வர்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், எங்கிலும் மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப அறியாமல் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இந்த நாள் என்பதுதான், இந்த நேரம் என்பதுதான், இந்த வினாடி என்பதுதான், இந்த சாமத்தி என்பதுதான் கியாம நாள் வரும், உலகம் அழியும் என்ற வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் விஞ்ஞானிகளுக்கு உண்டா? அதான் அல்லாஹ் சொல்ல லா யுஜல்லிஹா லிவக்திஹா, அங்கதான் விஷயம் இருக்கு. லா யுஜல்லிஹா வக்திஹா, அதனுடைய வக்தி என்று சொல்லக்கூடிய சாஅத், நேரத்தை வெளிப்படுத்த முடியாது. இல்லா ஹுவ, அவனை அன்றி. இன்னைக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. இதையும் நம்பக்கூடிய நம்புவர்களும் இருக்கின்றார்கள். குர்ஆனை நம்புவதல்ல, ஹதீஸை நம்புவதல்ல. ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, சத்தியம் வந்துவிட்டது, அசத்து அழிந்து விட்டது. அசத்தியம் பொய் சத்தியம் என்பது அழியக்கூடியது என்று மறை சொல்லி காட்டுகிறதே, மறை சொல்லி காட்டுகிறதே. அது மாத்திரமல்ல, குர்ஆனை ஆராயுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், எது உங்களுக்கு புலப்படுகிறதோ அதனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள், புலப்படாத விஷயங்களை விட்டு விடுங்கள். ரெண்டு அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்து அதன் மூலமாக படிப்பினையை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதே சமயத்தில் சிந்தித்தும் படிப்பு வராது, அது அல்லாஹ்வை தவிர. அது அல்லாஹ் சொல்ல லா யுஜல்லிஹா லிவக்திஹா, அதனுடைய நேரத்தை அல்லாஹ் யாராலும் வெளிப்படுத்த முடியாது அவனை தவிர என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஹதீஸ பாப்போமே. ஹுதைபா பின் அஸீஸுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தோம். ஏதோ ஒரு விடயத்தை சில சஹாபாக்கள் குழுமி இருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியார் ஹுதைபா பின் அஸீஸுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி வர்றாங்க. என்னத்தை பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? ஏதோ ஒரு சப்தங்கள் உங்களுக்கு மத்தியில் வருது, என்ன சத்தத்தை பற்றி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? நாயகமே, கியாம நாளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் கூறக்கூடிய வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? 10 அத்தாட்சிகள் வருவதற்கு முன்பாக நீங்கள் கியாம நாளை அடைந்து கொள்ள முடியாது, அது வராது. அந்த அத்தாட்சியில் ஒன்றுதான் தாபத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராணி, ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பற்றி நான் பிறகு சொல்றேன். தாபத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகம், அந்த மிருகத்தையும் குறிப்பிட்டு காமிச்சாங்க. நிறைய விஷயங்கள் வருது. அந்த வகையிலே நீங்கள் கியாம நாளை பற்றி அலசி ஆராய்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, 10 அத்தாட்சிகளை உங்களிடத்தில் வருவதற்கு முன்பாக கியாம நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது முஸ்லிம் முஹ்தஸர் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே 2037வது ஹதீஸ் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. கியாம நாள் என்ன அர்த்தம்? அது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அல் யௌமுல் ஆகிர், இறுதி நாள். யௌமுல் ஹிசாப், விசாரணை பண்ணக்கூடிய நாள். யௌமுத் தீன், பிரதிபலிக்கும் பிரதிபலன் அளிக்கக்கூடிய நாள். யௌமுல் பாஸி, எழுப்பக்கூடிய நாள். யௌமுல் கியாமா, எழுந்து நிற்கும் நாள். இப்படி 5 பெயர்களை கொண்டதுதான் யௌமுல் கியாமா. நம்ம சும்மா சொல்றோம் யௌமுல் கியாமா, யௌமுல் கியாமா, கியாமத் என்பதாக. 5 படித்தரங்கள் உள்ளன. அல் யௌமுல் ஆகிர், யௌமுல் ஹிசாம், யௌமுத் தீனி, யௌமுல் பாஸி, யௌமுல் கியாமா. யௌமுல் ஆகிர் என்பது இறுதி நாளை குறிக்கக்கூடிய வார்த்தை. யௌமுல் ஹிசாப் என்று சொல்லக்கூடிய வேளையிலே விசாரணை புரியக்கூடிய நாள். யௌமுத் தீனி, பிரதிபலன் அளிக்கக்கூடிய நாள் நல்லவர்களுக்கு. யௌமுல் பாஸி, எழுப்பக்கூடிய நாள். யௌமுல் கியாமா, எழுந்து நிற்கும் நாள். இப்படி 5 பொக்கிஷங்களை கொண்டதுதான் சாஆ. அப்ப கியாம நாள் என்பது 2 வகைகளாக பிரிச்சு காமிக்கிறாங்க.
ஒன்று சின்ன கியாமத்தினால், மற்றொன்று பெரிய கியாமத்தினால். சின்ன கியாமத்தினால் என்னது, பெரிய கியாமத்தினால் என்னது? நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் கியாம நாள் உலகம் அழியக்கூடிய நாள் என்பதாகத்தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். சின்ன கியாம நாள் சொல்றாங்க, பெரிய கியாம நாள் சொல்றாங்க. இமாம்கள் ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தக்கூடிய விடயத்திலே சின்ன கியாம நாள் என்பது ஒரு மனிதன் அவனை மூச்சை இடுகிறானே, அதாவது மரணத்தை விடுகிறானே, அதுதான் சின்ன கியாம நாள். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் கபர் நபி வைக்கிறமா இல்லையா, அவனுடைய முதல் கட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அதற்கு பெயர் சின்ன கியாமத் நாள். அப்ப பெரிய கியாமத் நாள் என்பது கபரில் இருந்து விசாரணைக்காக, கேள்வி கேட்கப்படக்கூடியதற்காக, கூலி வழங்கப்படுவதற்காக, அது நல்லவனாக இருந்த சொர்க்கம், கெட்டவனாக இருந்தா ஃபாசிக்கா இருந்த நரகம், எப்படியோ கூலி கொடுக்கப்படக்கூடிய விசாரணைக்காக எழுப்பக்கூடியது என்பது பெரிய கியாமத் நாள். அப்ப இரண்டு வகைகள் அதிலே பொதியப்பட்டிருக்கின்றது, சிறிய கியாமத் நாள், பெரிய கியாமத் நாள். சிறிய கியாமம் என்பது ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் முதல் சிறிய கியாமத் நாள், அந்த கபரிலிருந்து வெளியாகக்கூடிய நாள் என்பது பெரிய கியாமத் நாள். இப்படி இரண்டு வகைகளாக பிரித்து காட்டுறாங்க. அப்ப அதனுடைய அடையாளங்கள் என்ன? சிறிய அடையாளம் என்பதும் பெரிய அடையாளம் என்பதும். அந்த சிறிய அடையாளத்தில் நிறைய விடயங்கள் இந்த உலகத்தில் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வர வேண்டி இருக்குது. அதுல ஒன்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது. அப்ப இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்துக்காக, அது உண்மை. இந்த உலகத்திலும் அனுப்பப்பட்டதெல்லாம் முஅல்லிமாக, அதுவும் உண்மை. அப்பயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த நாள் அது கியாம நாள், சிறிய கியாம நாள் என்று சொல்லி காட்டக்கூடிய விடயத்தில் ஒரு ஹதீஸ், ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒரு விரலை, நடு விரலை காமிச்சு பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஆட்காட்டி விரல், இதுக்கு பேர் சொல்லுவாங்க கலிமா விரல் சொல்லுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம அத்தஹியாத்துல ஓதுறோம், இதுக்கு பேர் கலிமா விரல் சொல்லுவாங்க பெரியவர்கள். சரி, பெரிய விரலுக்கு, பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த விரலும் நடு விரலையும் ஒப்பிட்டு இப்படியாக சைக்கிளையாக எங்களுக்கு மத்தியில் இணைத்து சொன்னார்கள், நானும் கியாம நாளும் இவ்விரண்டையும் சேர்ந்ததாக அனுப்பப்பட்டுள்ளோம். அப்ப நெருக்கமா இருக்கிறோம், நானும் கியாம நாளும் நம்ம நெருக்கமா இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த பெருவிரலையும் இந்த ஆட்காட்டி விரலையும் காண்பித்து நானும் கியாம நாளும் இப்படியாக நெருக்கமாக இருக்கிறோம் இப்படி காமிச்சாங்க. இது ஸஹ்ல் இப்னு ஸஅத் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது புகாரியில் 4936வது ஹதீஸில் இடம்பெறுகிறது. மற்றொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கியாம நாளில் ஆரம்ப காலத்தில் அனுப்பப்பட்டுள்ளேன். இது ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அவங்களுடைய கிதாபுல பதிவு செய்யப்பட்டு இது சஹீஹ் என்பதாக சொல்லி காமித்தாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விடயம், கியாம நாளில் முதல் அடையாளம் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதெல்லாம் நான் சொல்லி காட்டி வர்றது சிறிய அடையாளத்தில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது கியாம நாளின் சிறிய அடையாளத்தில் ஒன்று. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வருவது போவது அல்ல, அவங்களுடைய காலம் என்பது இறுதி காலம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் காண்பித்து நானும் கியாம நாளும் இப்படி உள்ளவர்கள் என்பதை காண்பித்தார்கள். இந்த ஹதீஸ் தذكرா என்று சொல்லக்கூடிய கிதாபில் 626வது ஹதீஸில் இடம்பெறுகிறது. அப்ப இதுவெல்லாம் முதல் அடையாளத்தில் உள்ளது. அப்ப இரண்டாவது அடையாளம் என்னது? பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்வது. மூன்றாவது அடையாளம் பணம் பெருகுவது. யாரை பார்த்தாலும் பணக்காரன் ஆயிடுவான். நேற்று வரைக்கும் மிஸ்கின், இன்றைக்கு பணக்காரன் ஆயிடுவான். எப்படி பணம் வந்தது அது தெரியல.
எப்படியோ பணங்கள் பெருகிவிடும். பணம் பெருத்தாதான ஃபித்னா பெருகும், ஃபித்னா பெருத்தாதான அழிவு பெருகும். அந்த வகையில் நான்காவது ஃபித்னாக்கள் உருவாகுவது. என்ன ஃபித்னாவோ சொல்ல தெரியாது, அங்க இடி இங்க மழை அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தான். ஆனா இல்முல ஃபித்னா இருக்குது, இல்முல ஃபித்னா இருக்குது, கல்வியில ஃபித்னா இருக்குது. இந்த ஹதீஸ் அங்க புரட்டலாம், அந்த ஹதீஸ் இங்க புரட்டலாம், இதெல்லாம் ஃபித்னா தானே. அது ஃபித்னத்து வஷத்தும் மினல் கத்ல், கொலையை விட கடிசானது ஃபித்னா. அப்ப ஃபித்னா உருவாகக்கூடிய காலம் என்பதும் சிறிய அடையாளத்தில் உண்டு. அடுத்து சிப்பீன்கள், சிப்பீன் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெறும். சிப்பீன் என்ன அர்த்தம்? அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்களும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பட்டாளங்களும் சிப்பீன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யுத்தம் செய்வார்கள். இந்த யுத்தம் ஹிஜ்ரி 36வது வருடம் துல்ஹிஜ்ஜா மாதம் நடைபெற்றது. சிப்பீன் என்று சொல்லக்கூடிய யுத்தம் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களும் அவர்களுடைய பட்டாளமும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பட்டாளமும் சிப்பீன் என்று சொல்லக்கூடிய யுத்தங்கள் நடைபெறும் அந்த இடத்தில் வைத்து இந்த யுத்தம் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் நடைபெற்றது. இதில் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தரப்புல 1,20,000 அல்லது 1,30,000 பேர் ஈராக் வாசிகள், முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய தரப்புல 1,35,000 பேர்கள் கலந்து கொண்டார்கள். இது சிப்பீன். அப்ப சிப்பீன் என்று சொல்லக்கூடிய யுத்தமும் நடைபெறும். அடுத்து ஹவாரிஜ் ஆட்கள் வெளியாகுவார்கள். ஹவாரிஜ் கூட்டம். ஏழாவது நுபுவத்தை வாதிடுவது. சும்மவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான ஞானம் இல்லை, அப்படி இல்லை இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதெல்லாம் நுபுவத்துல உள்ளது தானே. எந்த வார்த்தையை சொன்னாங்களோ அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? அப்ப அந்த நுபுவத்தினுடைய விஷயத்தில் வாதாடக்கூடிய மக்கள்கள் உருவாகுவார்கள். அடுத்த ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வரும். 9வது அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். 10வது துருக்கியருடைய யுத்தங்கள் நடைபெறும். 11வது அநியாயக்காரர்களுக்கு உதவுவார்கள். நல்லவனுக்கு உதவுறதே கஷ்டம், அப்படி செய்ய மாட்டான். எங்க பொல்லு வைக்கிறான், எங்க அம்பு வைக்கிறான், எங்க கரகாரன் ஆகுறான், அப்படிப்பட்ட கொடூரமானவனுக்கு இவன் உதவியே இருப்பான். அந்த யஹூதிகள் நசராணிகள் மாதிரி பள்ளிவாசல கட்டி கொடுக்கிற என்ன உள்ள பணத்துல வரக்கூடியது அதை பார்க்கறது இல்லையே. எல்லாம் பள்ளியும் கட்டுறதா? மஸ்ஜிது தக்வாண்டு வைக்கிற, பயபக்தியில் வைக்கிற, மஸ்ஜிது தௌஹீதில் வைக்கிற, எதுன்னு பார்க்கறது இல்லை. அப்ப அந்த வகையிலே அநியாயக்காரர்களுக்கு உதவு புரிவார்கள். 12வது கொலைகள் அதிகரிக்கும். இப்ப பேப்பரை பார்த்தா அதுதான் இருக்கு, வேற செய்தி ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல செய்தி ஒரு நாள்ல நம்ம பார்த்திருக்கிறோமா? அங்க கொலை, இங்க தற்கொலை தான் நடக்குது. அப்ப கொலைகள் அதிகமாக உருவாக்கப்படுது. நிலநடுக்கங்கள் உண்டாகும். இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், நீ பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டு முடிஞ்சிருச்சு. இனிமேல் அல்லாஹ் பாதுகாக்கணும் வருவதற்கு. ஆக நிலநடுக்கங்கள் உண்டாகும். யஹூதி நசாராக்களை பின்பற்றுவார்கள். உண்மைதானே? அதான் வஹாபிகள். யஹூதி நசாராக்களை உருவாக்குவார்கள், அவர்களோடு பின்தொடர்ந்து செயல்படுவார்கள். அடுத்து உடுக்கும் உடுக்காத பெண்கள். ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க, ஆனா ட்ரெஸ் இல்லை. சாப்பிட்டுப்பாங்க, ஆனா பசி போறது இல்லை. இப்பதானே சாப்பிட்டீங்க, ஏன் பசி போறது இல்லை? அதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு சுகரா? அதுவும் இல்லை. அப்ப என்னது? ஒரு ஆள் கேட்கிறார், பிஸ்மில்லா சொன்னீங்களா? இல்லையே. அதுதான் ப்ராப்ளம். பிஸ்மில்லா சொல்லி எந்த உணவை ஒரு கொஞ்சமான உணவை சாப்பிட்டால் அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான். பரக்கத்தை இருக்கும் காலம் எல்லாம் அவனுடைய வயிறு நிரம்பிவிடும், அது கொஞ்சமாக இருந்தாலும் சரியே இல்லையா? அந்த வகையிலே உடுத்தும் உடுக்காத பெண்கள் இந்த உலகத்தில் இருப்பது போன்று சாப்பிட்டும் சாப்பிடாத மக்கள்கள் இருவார்கள். ஏன்? அவனுடைய தலையிலே மூடவில்லை. சாப்பாடக்கூடிய வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சாப்பிடவில்லை. அதன் காரணமாக அவனுக்கு பசி போவதல்ல என்று சொல்வது போன்று உடுக்கும் உடுக்காத பெண்கள் இந்த உலகத்தில் அலைந்து திரிவார்கள். 17வது குறிப்பானவர்களுக்கு மாத்திரம் தான் சலாம் சொல்றது.
ரொம்ப குறிப்பானவர்களுக்கு மாத்திரம் தான் சலாம் சொல்றது. ஒரு ஹதீஸ்ல வந்து அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே சலாம்களை பரப்பிக் கொள்ளுங்கள் ஹதீஸ் வருது. இப்ப இந்த ஹதீஸ் அவன் எடுக்காம எல்லாத்துக்கும் சலாம் சொல்றது இல்லை. அவருக்கும் சில ஒரு கெஸ்ட் வரணும், அவருக்கும் சில நண்பர்கள் வரணும், அப்பதான் அவர் சலாம் சொல்லுவார். அதான் குறிப்பானவர்களுக்கு மாத்திரமே சலாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். 18வது கஞ்சத்தனம் அதிகமாகும், அசிங்கமான வார்த்தைகளை பேசுவாங்க, சம்பாத்தியத்தில் ஹராத்தை பொருட்படுத்தாமல் இருப்பாங்க. எப்படி வேணாலும் நம்ம தேடிக்கொள்ளலாம், எதுக்கு ஹராம் ஹலால் தேவை என்று வர்ணிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள். 21 வட்டிகள் அதிகமாக சாப்பிடுவாங்க, சுழி வாங்கல்கள், உருமாற்றங்கள், கல்லறிகள் உண்டாக்கப்பட்டுவிடும். சந்தகியா கதரியா போன்ற கூட்டங்கள் உருவாகுவார்கள். அப்ப சந்தகியா கதரியா அப்படி என்று சொன்னால் சுழி வாங்கல்களும் உருமாற்றமும் கல்லறிகளும். இது அஹமது என்று சொல்லக்கூடிய கிதாபிலே 6208வது ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது. அடுத்து 22 மதுபானங்கள், பட்டாடைகள், விபச்சாரங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் நடக்கும். இதெல்லாம் சிறிய அடையாளத்தில் உள்ளன. அடுத்து மன்னர்கள் மூலமாக சோதனை ஏற்படும். 24 அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். இதுக்கு ஒரு ஹதீஸ் வருது. எப்படி சுதந்திரமான ஒரு அடிமை பெண்ணை ஒரு ஆண் முடித்து அந்த பொம்பளைக்கு ஒரு எஜமான் உள்ள ஒரு மகனை பெற்றெடுப்பாள். இது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டாங்க, கியாமத் நாள் எப்போது வருது நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேட்கப்படுபவரை விட கேட்பவர் மிக நன்கறிந்தவர், என்னை விட நீங்கள் மிக நன்கறிந்தவர் என்று சொல்லிவிட்டு அதன் அடையாளங்களை கூறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். அதெல்லாம் அந்த 24வது வர்ணிப்புகள்ல ஒவ்வொரு வர்ணிப்பு தான். ஒரு அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள். இந்த ஹதீஸ் அப்படி வருது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நாயகமே கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்கப்படுபவரை விட கேட்பவரே மிக நன்கறிந்தவரே என்று சொல்லிவிட்டு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, சரி நாயகமே அப்ப அதனுடைய அடையாளங்களாவது நீங்க சொல்லுங்களேன் என்று சொன்ன பொழுது அப்ப அந்த அடையாளத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடிமை பெண் தன் எஜமானை பெற்றெடுப்பாள் என்ற வார்த்தையை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் 50வது ஹதீஸிலே இடம்பெறுகிறது. இதெல்லாம் சிறிய அடையாளத்தில் ஒரு அடையாளம். அப்ப பெரிய அடையாளங்கள் 10 இருக்கின்றது. அப்ப கியாமத் நாளில் உரிய சிறிய அடையாளங்கள் 24, பெரிய அடையாளங்கள் 10. அந்த 10ல ஒன்றுதான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க வெளியாகிறது. அவங்க அலைஹிஸ்ஸலாம் சொல்றதா ரலியல்லாஹு சொல்றதா? அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தையை சொன்னா அவர்கள் மீது அல்லாஹ் சலாம் சொல்வானாக, அது துஆ. அதனால் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது தவறல்ல. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவது அவர்கள் கடைசி காலத்தில் வெளியாகுவார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் சேர்ந்தவர்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா தீனை ஹயாத்தாக்குவான், உறுதிப்படுத்துவான். அவர்களை முஸ்லிம் மக்கள்கள் பின்தொடர்ந்து அதிகமான மக்கள்கள் செயல்படுவார்கள். இஸ்லாமிய நாடுகளில் அவர்கள் அரசாங்கம் செய்வார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கு திசையில் இருந்து வெளியாகுவார்கள். அவர்களுடைய கிழக்கை சேர்ந்த ஒரு கூட்டமும் அவர்களோடு இருப்பார்கள். அந்த கூட்டத்தில் கருப்பு கொடிகளை வச்சு கொண்டிருப்பாங்க. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கு திசையிலிருந்து வெளியாகுவார்கள். அவர்கள் தீனை ஹயாத்தாக்குவார்கள், உயிர்படுத்துவார்கள், உறுதிப்படுத்துவார்கள். இஸ்லாமிய நாடுகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆட்சிகள் புரிவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் வந்தவங்க அப்படிப்பட்டவங்க. அவங்க கிழக்கு திசையிலிருந்து வெளியாகும் பொழுது அவங்க மட்டும் வர்றதில்லை, அவங்களோடு ஒரு பட்டாளம் வரும். அந்த பட்டாளத்தில் கருப்பு கொடிகள் இருக்கும். இப்ப இது ஹதீஸ். சௌஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத்
சௌஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், குராசான் பகுதியில் இருந்து கருப்பு நிற கொடிகள் முன்னோக்கி வருவதை நீங்கள் கண்டால், ஐஸ் கட்டி அங்க இருந்தாலும் தவண்டாவது அவங்களோட பின்தொடர்ந்து செல்லுங்க இந்த வார்த்தை சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குராசான் என்ற பகுதியில் இருந்து கருப்பு நிற கொடிகளை மக்களே, ஜனங்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்க கிழக்கு திசையில் இருந்த பயங்கரமான ஐஸ் கட்டியா இருக்குது, ரொம்ப குளிரா இருக்குது என்று நீங்க பின் தொயராம போயிடாதீங்க, அதனோடு அவங்களோடு சேர்ந்து நீங்கள் பின் தொடர்ந்து செல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த பட்டாளம் மட்டும் வர்றது இல்ல, அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாகிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட வர்றாங்க. இந்த ஹதீஸ் என்கிறது ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் 4வது பாகம் 502 ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸ் புகாரி இமாம், முஸ்லிம் இமாம் அவர்களுடைய நிபந்தனை இருக்குது. புகாரி இமாமுக்கும் சிஹாவு சித்தா இருக்குது. அவங்க சஹீஹான ஹதீஸை மட்டும்தான் அதுல கோர்வை செய்வாங்க, லைஃபுக்கு கோர்வை செய்ய மாட்டாங்க. அந்த வகையில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களும் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களும் உடைய நிபந்தனைக்கு இணங்க சஹீஹான ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. அடுத்து சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க, கிழக்கில் இருந்து ஒரு கூட்டம் வெளியாகி வரும், அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோட சேர்ந்து வரும் என்ற ஹதீஸ் இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய கிதாபுல 4088வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 7 வருஷம் ஆட்சி புரிவாங்க. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நீதத்தை பரப்புவாங்க. ஏன் சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அவரின் மூலம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரவிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது அஹ்மது என்ற கிதாபுல, இப்னு மாஜா என்ற கிதாபுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஜாமிஉ ஸகீர் என்று சொல்லக்கூடிய கிதாபில் 6735வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. இன்னொரு ஹதீஸை சொல்லி காமிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் அரபிகளை ஆட்சி செய்யும் வரை இந்த உலகம் அழியாது. என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் வரை, 7 வருஷம் ஆட்சி செய்வாங்க இப்ப சொன்னானே, ஆட்சி செய்யும் வரை இந்த உலகம் அழியாது. அவர் என்னுடைய பெயருக்கு நேர்பட்டவராக இருப்பார், என் குடும்பத்துக்கு நேர்பட்டவராக இருப்பார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மது என்று சொல்லக்கூடிய கிதாபுல 3573வது ஹதீஸில் இடம்பெறுகிறது. இன்னொரு ரிவாயத்தின்படி அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் நேர்பட்டதாக இருக்கும், அவருடைய வாப்பாவும் என்னுடைய வாப்பாவும் நேர்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ற விளக்கம் சஹீஹ் ஜாமிஉ ஸகீர் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே 5180வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என் குடும்பத்தை சார்ந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் என்ற ஹதீஸ் ஜாமிஉ ஸகீர் சஹீஹான இஸ்னாது 7835வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சேர்ந்து பலஸ்தீனில் உள்ள லுது என்ற ஒரு நகரம் இருக்குது, லுது என்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் வருது. அப்படி இப்படி இருக்கக்குள்ள எப்படி உலக அழியும் நாம சொல்ல முடியும்? சான்ஸே இல்லை. எப்படி அழியும் நாம சொல்ல முடியும்? சான்ஸே இல்லை. அடுத்தாவது 4வது அடையாளம் என்பது யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் வெளியாகும். 3 சுழிவாங்கல்கள் நடைபெறும். 6வது புகை வெளியாகுதல். 7வது சூரியன் மேற்கில் உதயமாகும். 8வது பூமியில் இருந்து ஒரு மிருகம், சொன்ன தாபத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய மிருகம், அது அதனுடைய கால்கள் 4, அது குதிரையை போல இருக்கும்.
திஹாமாவுடைய கால்வாய்கள் ஒன்றிலிருந்து அது வெளியாகும், அல்லது சஃபா என்று சொல்லக்கூடிய மலையிலிருந்து வெளியாகும். அப்படிப்பட்ட தாபத்துல் அருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராணி, அதுக்கு 4 கால்கள் உள்ளன, குதிரையை போன்று இருக்கும். திஹாமாவுடைய கால்வாய்கள் ஒன்றிலிருந்து வெளியாகக்கூடும், அல்லது வேறொருடைய ரிவாயத்தின்படி சஃபா என்று சொல்லக்கூடிய மலையிலிருந்து வெளியாகும். அதுதான் தாபத்துல் அருள். 8வது துசுவை கதை என்பவன் வெளியாகுவான். அவன் தான் காபாவை இடிப்பான். துசுவைகதை என்று சொல்லக்கூடிய ஒருவன் காபாவை இடிப்பான். 10வது ஒரு நெருப்பு வெளியாகும். ஹதரமௌத் என்ற நகரத்தின் அதுனை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு நெருப்பு வெளியாகும். ஹதரமௌத் என்ற நகரத்தின் அதுனை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெரிய நெருப்பு ஒன்று வெளியாகும். மக்கள் எல்லாம் கும்மி அடித்து ஓடுவார்கள். இப்படி 10 வகையான பெரிய அடையாளங்கள் காணப்படுகின்றன இந்த கியாமத் நாளுடைய விஷயங்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வெளியாகுவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, நடுத்தரமான மனிதர், உயரமான மனிதர்கள், சிவந்த நிறம் உள்ளவர்கள், நெஞ்சு விசாலமா இருக்கும், நீண்ட சுருண்டமுடைய ஒரு மனிதர். அவங்க குளியல் அறையிலிருந்து வெளியாகுவது போன்று வெளியாகுவாங்களாம். யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கட்டுக்கதை அல்ல, பின்னால ஹதீஸே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க தானே, எல்லாரும் நம்புறோமா இல்லையா? நம்பித்தான் நம்புறோம். அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 முறை அல்லாஹ் அஷர மர்ராத்தே வருது. எந்த திரையும் இல்லை, கனவுல போகவில்லை, நினைவுல தான் போனாங்க. சரி, அது நீண்ட விஷயம், ஜும்மாவுல சொல்லி முடிக்க முடியாது. அப்ப மேராஜுடைய தினத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. 7 வானத்துல 7 நபிமாரை சந்திச்ச செய்தி புகாரில வர்றது தானே, ஏத்துக்கொள்ளத்தான் வேணும். அந்த வகையில சந்திக்கக்கூடிய வேளையில அவங்க சொல்றாங்க, நான் ஈசா நபியை பார்த்தேன், மூசா நபியை பார்த்தேன். ஈசா நபியுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நடுத்தரமான மனிதர், சிவந்த மனிதர். அவர் குளியல் அறையிலிருந்து வெளியே வர்ற மாதிரி வெளியாகி வந்தாங்க. அவங்க தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஹதீஸி வேற எந்த கிரந்தத்திலையும் வரல. அஸ்ஸிஹாவு சித்தா என்று வர்ணிக்கப்படக்கூடிய புகாரி கிதாப், முஸ்லிம் கிதாப் போன்ற ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. எவன் மறுத்தவனோ எவன் மறைத்தவனோ அவன் காஃபிர். புகாரியை மறுத்தாச்சே. அந்த வகையில் எங்க வருது? 3437வது ஹதீஸில் புகாரியில இடம்பெறுது. முஸ்லிம்ல 424வது ஹதீஸில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஏன்னு சொன்னா எல்லாரும் யோசனை பண்ணுவாங்க, என்னடா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலமே எங்க? நடுத்தரமானவங்களா, உயரமானவங்களா, சிவந்த நிறம் உள்ளவங்களா, நெஞ்சு விசாலமானவங்களா, நீண்ட சுருண்டமுடையவங்களா, இதெல்லாம் எப்படி நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். அதைத்தான் பின்னால் ஹதீஸான கொண்டுட்டு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய தினத்துல போகக்கூடிய வேளையில அவங்க என்ன செஞ்சாங்க? நான் மூசா நபியை பார்த்தேன், நான் ஈசா நபியை பார்த்தேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் இன்னென்ன தோற்றம் உள்ளவங்களா இருந்தாங்க என்ற ஹதீஸி புகாரி இமாமும் கோர்வை செய்றாங்க, முஸ்லிம் இமாமும் கோர்வை செய்றாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் உலகம் அழியும். இன்னொரு விஷயம் இருக்கு, இல்முகள் உயர்த்தப்படும். இல்மு எப்படி உயர்த்தப்படும்? அஹ்ல சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்த, அதாவது மாஅன அலைஹி வஸஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்தெந்த வழியில் சென்றோமோ அந்த வழியில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்லவா? அந்த வகையில் இல்முகளை உயர்த்தப்படும் என்று சொன்னால் நல்ல ஆலிம்கள்ல மௌத்தாயிருவாங்க. அப்ப நல்ல ஆலிம்கள்ல மௌத்தாயிட்டா இல்மு கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இதுவும் ஒரு அடையாளத்துல ஒரு அடையாளம் தான். ஃபித்னாக்கள் உருவாக்கப்பட்டு விடும். அங்க கொலை, இங்க கொல்லை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க தண்ணி பிரச்சனை, அங்க பூகம்பம் வெடிக்குது, அங்க நிலநடுக்கம் வெடிக்குது. இதெல்லாம் என்ன காரணம்? ஃபித்னாவுடைய காரணம். நம்முடைய நடைமுறைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் அல்லவா? சொல்லுவாங்க, உன்னை தொழுகை நடத்துவதற்கு முன்பாக நீ தொழுதுக்கொள். அப்படி என்று சொன்னால் என்ன? நீ ஜனாசாவை போட்டு பள்ளிவாசலை வச்சு உன்னை இமாமும் உன்னை தொழுகை நடத்துறாரு, அதுக்கு முன்னால நீ தொழுதுக்கோ என்று சொல்லுவது போன்று கியாமத் நாள் எப்ப வரும் உனக்கு தேவையில்லை. அதுக்கு முன்னால எதை தயாரிச்சு வைக்கணுமோ அதை வச்சுட்டு போன சரிதானே. அந்த வகையில் தான் மாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலண்டர்.
சில வருடங்காலங்களாக மாயன் நாள்காட்டி என்று சொல்லக்கூடிய மேற்கோள் காட்டி அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருந்தது. அவங்க யாருன்னு சொன்னா நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கட்டாயமாக சொல்லக்கூடிய விடயம் தான் சொல்லி முடிக்கணும். என்னன்னு சொன்னா மாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் இருந்தாங்க. அவங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க. அப்ப ஈசா நபிக்கு பின்னால வாழ்ந்தவங்க தான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தமாகி நாங்க இன்னும் வந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கிமு என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த இந்த ஹிஜ்ரி கிபி என்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்ப கிமு என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மாயன் இனத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருந்தது. அந்த கேலண்டருடைய கணக்குப்படிதான் 21ஆம் தேதி 12வது மாசம் 2012ஆம் தேதி காலை 11 மணி 11 நிமிடத்தில் உலகம் க்ளோஸ், இன்தஹா, முடிவடைகிறது. இந்த கணக்கு மாயன் என்று சொல்லக்கூடிய கணிப்பீட்டின் மூலமாக வரக்கூடிய கணக்கு. இது எப்படி சொன்ன கிமு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்பாக 2000ஆம் ஆண்டுகளுக்கு முன் தென் ஆப்பிரிக்காவில் 3500 ஆண்டுகள் வாழ்ந்த இனத்தவர்கள் தான் மாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். நாங்க உம்மத்தே முஹம்மதியான்னு சொல்றோமா இல்லையா? அத மாதிரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால 3050 வருஷ காலம் இல்ல 3500 வருஷ காலம் வாழ்ந்தவர்கள். அவர்கள் தான் மாயன் என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள். அவங்க 15ஆம் நூற்றாண்டில் அழிஞ்சிட்டாங்க. பிறகு இந்த இனத்தினுடைய விஞ்ஞானிகள் அவங்க ரொம்ப புத்தி உள்ளவங்க. இப்ப இருக்கிற நவீன விஞ்ஞானி விட எப்படி புத்தி? கட்டிடங்கள் கட்டுவது, வான சாஸ்திரத்தை பார்க்கிறது, ஜோதிடம் செய்வது, அமானுஷ்யம் செய்வது, கணித சூத்திரம் செய்வது, எல்லா கலைகளிலேயும் பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் மாயன் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அமானுஷ்யம், ஜோதிடம், கணித சூத்திரம், கட்டிடங்கள் கட்டுவது, வாகன சாஸ்திரம், வானசாஸ்திரம் ஆகிய அனைத்து கலைகளையும் பாண்டித்யம் பெற்றவர்கள் தான் மாயன் என்று சொல்லக்கூடிய கூட்டம். இவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருந்து, இப்ப நமக்கு இப்போ நம்ம வச்சு கொண்டிருக்கிறோம் இந்த கேலண்டர் மாதிரி அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருந்தது. அப்ப அவங்களோட கணக்குப்படி கிமு 313 தொடங்கி இதன்படி டிசம்பர் 2012ஆம் ஆண்டு 21ஆம் தேதியுடன் உலகம் முடியுது என்ற விடயத்தை மாயன் என்று சொல்லக்கூடிய கேலண்டர்ல அவங்க குறிச்சு வச்சிருக்கிறாங்க. அது சூரிய மண்டலத்திற்கு 7 நாள் என்பது பூமியை பொறுத்தவரை 25,625 வருடங்களாகும். அந்த மாயன் கணக்குப்படி சூரிய மண்டலத்திற்கு 7 நாட்கள் என்பது பூமியை பொறுத்தவரை 25,625 வருடங்களாகும். இதனை மாயன் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே 5 கட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு. 4 கட்டங்கள் முடிவடைந்து விட்டது. அந்த 4 கட்டங்களும் 5,125 வருடங்களை கொண்டிருக்கக்கூடியதான் 4 கட்டணங்கள். ஒரு கட்டணம் மட்டும்தான் இருக்குது. அந்த காலகட்டணங்கள் முடிவடைந்து இப்போது 5வது கால கட்டங்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் அவர்களுடைய மாயன் என்று சொல்லக்கூடிய ஆட்காட்டி, மாயன் என்று சொல்லக்கூடிய அந்த கேலண்டருடைய காட்டிகளை எடுத்துக்கொண்டு 21ஆம் தேதி 12வது மாசம் 2012வது தினத்தை, அதாவது இன்றைய தினத்திலே 11 மணி 11 நிமிடத்தில் உலகம் அழிஞ்சிட்டா. எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அழிஞ்சாண்டிக்கு ஜும்மாவும் இல்லை, நீங்கவும் இல்லை, நாங்களும் இல்லை, ஒன்றுமே இல்லை. உலகம் பினிஷ், எல்லாம் எக்ஸிட் ஆகிற வேண்டியதான். என்ன இது? இதே எங்கடவன் நம்பி கொண்டு இருக்கானா இல்லையா? எங்கட ஆளுக்கு இதையும் பார்த்துக்கோ. என்கிட்டே கேட்ட உலகம் அழியுதாமே. அப்படியா? எப்ப அழியுதான்? இத்தனாம் ஆண்டு 11 மணி 11 நிமிடத்துல நீங்க சொல்லிய கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலமாகுது. பொய்ய யாரு? அல்லாஹ்வுடைய சத்தியத்தில் யாரும் கை வைக்க முடியாது. சத்தியம் வந்தே ஆகும், அசத்தியம் அழிந்தே தீரும். அந்த வகையில் தான் இவ்வளவு விடயங்கள் வர வேண்டும் அல்லவா? மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதுக்கு முன்னால நான் இருக்கிறவனோ நீங்க இருக்கிறோமோ யார் இருக்கிறோமோ அல்லாஹு ஆலம் ரசூலுஹு அதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டியதா. அல்லாஹ் ரசூல் அறிஞ்சவர்கள் தான்.
அந்த வகையில் தான் முன்னோக்கக்கூடியவர்கள் தான். இந்த பொய் பித்தலாட்டங்களை யாரும் நம்பக்கூடாது. இது மாயன் கலண்டர் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் முன்னோக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் தான் இவர்கள் மக்களை திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த திசை மாறுதல் என்பது ஒரு கொடூரமான விஷயம். அந்த வகையில் சாஆ என்று சொல்லக்கூடிய கியாம நாள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் சொல்வது போன்று லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, அவனை தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது. எந்த மாயம் வந்தாலும் சரி, ஒரு மாயத்துக்கு சரி வராது அல்லாஹ்வை தவிர. லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, ஜல்ல ஜல்ல ஜலாலா, ஜல்ல ஜலாலா வெளிப்படுத்தி காட்டுறது. அப்ப அந்த சாஅத்திலே வக்திஹா, அந்த வக்தி நேரம், நிமிடம், காலம், நொடி, வினாடி அத்தனையும் அல்லாஹ் மாத்திரம் அறிவான் என்ற தத்துவத்தில் மூழ்கி கிடக்கின்றது இந்த ஹோலி குர்ஆன், புனிதமாக்கப்பட்ட வேதம். எனவே இந்த சத்தியமான மார்க்கத்தை நாம் முன்னோக்கி நாம் நமதினுடைய தொழுகை நம்மவர்களுக்கு நடப்பதற்கு முன்பாக நாம் தொழுது வேண்டும் என்ற அடிப்படையில் உலகம் அழிவதற்கு முன்பாக உலகத்தில் என்னெல்லாம் தயார் நாம் செய்து வைத்திருக்கின்றோமோ அதனை மாத்திரமே சிந்திக்க வேண்டுமே ஒழிய அல்லாஹ்வுடைய ராத்தியத்தை சிந்திக்க முடியாது. சிந்திப்பதற்கு உடலும் உடையும் இடமும் கொடுக்காது என்ற வகையில் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இன்றைய ஹுத்துவா பிரசங்கத்தினுடைய ஒளிபரப்பிய SLBC ஸ்ரீலங்கா புரோட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் என்ற இஸ்லாமிய சேவைகளுக்கு எங்கள் மாண்பிற்குரிய உலமாக்கள் சார்பாக ஷுக்ரன் ஜசீலா ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற மனமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சத்தியத்தை விளங்கி அசத்தியத்தை போக்கி இந்த உலகத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله.